வணக்கம். Algebra and Number Theory Unit 3 Divisibility Theory and Canonical Decomposition. இந்த யூனிட்டில் ஃபுல்லாக கான்செப்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. இந்த கான்செப்ட் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே ஃபுல்லாக MCQ பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக கான்செப்ட் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைம் அண்டு காம்போசிட் நம்பர். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் கிரேட்டர் தென் 1 இஸ் அ ப்ரைம் நம்பர் இஃப் இட்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் ஃபேக்டர் ஆர் 1 அண்ட் இட் செல்ஃப். ஒரு நம்பருக்கு அதனுடைய ஃபேக்டர் 1ம் அதே நம்பரும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர். இப்போ 2ன்னு ஒரு ஃபேக்டர் எடுத்திங்கன்னா 2 ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அதனுடைய ஃபேக்டர் 1 and 2, 3னா 1 and 3, 5னா 1 and 5. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், 7 சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர் சிஸ்டம் எல்லாமே ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பருங்கிற என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையோ அது காம்போசிட் நம்பர். A positive integer is greater than 1, that is not a prime number, is called a composite number. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். இங்கே ஃபேக்டர் என்ன இருக்கணும், 1 and itself. அது தவிர அடிஷ்னலாக என்ன செய்யும் அப்படின்னா அதில் ஃபேக்டர் கிடைக்கும். இப்போ 4ன்னு எடுத்திங்கன்னா 1 4, அடிஷ்னலாக என்ன கிடைக்கும் 2. 6ன்னு எடுத்திங்கன்னா 1 6, அது தவிர 3ன்னு ஒரு ஃபேக்டரும் இருக்குது. இந்த மாதிரி 8ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 4, 10ன்னு எடுத்திங்கன்னா 2 5, 1 2 5, 20ன்னு எடுத்திங்கன்னா நிறையா இருக்கும், 1 2 5 10 20. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். இப்போ ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பேர் என்னதுன்னா காம்போசிட் நம்பர். சரி, அடுத்து நோட்டில் என்ன சொல்கிறோம் பாருங்கள். 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். இப்போ மேலே ரெண்டுலேயுமே ப்ரைம் காம்போசிட்னு பார்த்தோம். ரெண்டுலேயுமே நம்ம கண்டிஷன் கிரேட்டர் தன் 1 சொல்லியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா 1 இஸ் நாட் இன்க்ளூடட் போத் ப்ரைம் அண்டு காம்போசிட். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுலேயுமே இன்க்ளூட் ஆகலை. அப்போ 1 ஏதோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம். அப்போ ரெண்டுமே ப்ரைமும் இல்லை காம்போசிட்லையும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆர் யூனிட்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்கும். ஸோ 2 மட்டும்தான் ஈவனாக இருக்குது. அப்போது ஈவன் ஒரு ப்ரைம் நம்பரில் ஈவன் இன்டிஜர் இருக்குது அப்படின்னா 2 மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வரி இன்டிஜர் இன் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 ஹேஸ் அ ப்ரைம் ஃபேக்டர். எந்த ஒரு இன்டிஜராக இருந்தாலும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட இன்டிஜராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ப்ரைம் ஃபேக்டராக நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த நோட். எந்த இன்டிஜராக இருந்தாலும் அது ஒன்று ப்ரைமாக இருக்கும் அல்லது அது எப்படி இருக்கும் ப்ரைம் ஃபேக்டரில் எழுத முடியணும். ஸோ 6னா 3 × 2, அடுத்து என்ன எழுதலாம் 8னா 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இப்போ அதுவும் ப்ரைம் தான். 9னா 3 × 3ன்னு எழுதுவோம், 10னா 2 × 5ன்னு எழுதுவோம். எந்த ஒரு இன்டிஜராக இருந்தாலும் ஒரு ப்ரைம் ஃபேக்டரில் எழுதலாம் அப்படிங்கிறது அடுத்த நோட். அடுத்து என்ன அப்படின்னா எவ்வரி காம்போசிட் நம்பர் இன் n ஹேஸ் அ ப்ரைம் ஃபேக்டர் லெஸ் than or equal to root of n. இதில் என்ன மீனிங் அப்படின்னா எந்த ஒரு இன்டிஜரை எடுத்தாலும் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்கோ அதான் அதனுடைய ப்ரைம் ஃபேக்டர். இப்போ இங்கே என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ n-ங்கிறது நம்ம 13 எடுத்திருக்கோம். 30யோட ஆக்சுவல் ஃபேக்டர் இவ்வளோ இருக்குது. இதில் ப்ரைம் ஃபேக்டர் இதோட 30யோட ப்ரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 30க்கு ரூட் எடுங்க. அப்போ ரூட் 5.48. இப்போ 5.48க்கு பிலோவாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். 5.48க்கு பிலோவாக எதெல்லாம் இருக்குது 2 3 5. இதான் பார்த்தீங்கன்னா 30யோட ப்ரைம் ஃபேக்டர். சரிங்களா? அப்போது ஒரு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டர் கிடைச்சிடும். ஸோ இதை மாதிரி இது சிம்பிளான டேர்ம் அப்படிங்கிறனா இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லார்ஜஸ்ட் டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக என்ன செய்யலாம் அந்த மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் வெதர் 1601 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படி, சிம்பிள் கான்செப்ட். அங்கே சொன்ன அதே தான். அந்த எந்த நம்பரை நம்ம ப்ரைமாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோமோ அதோட ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் என்ன செய்யுங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போது 1601 ஸ்கொயர் ரூட்டு 40.01. அப்போ 40 பிலோவாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பரையும் அரேஞ்ச் பண்ணுங்கள். 2லேருந்து 37 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் எல்லா ப்ரைமையும் என்ன செய்யுங்க அப்படின்னா 1601 ஏதாவது டிவைட் பண்ணுதான்னு பாருங்கள்.
1601 இந்த ப்ரைம் நம்பர் நீங்கள் வரிசைப்படுத்திருக்கல ஏதாவது ஒன்றாவது டிவைட் பண்ணுதான்னு பாருங்கள். ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா இது காம்போசிட் நம்பர். எதுவுமே டிவைட் பண்ணலைன்னா ப்ரைம் நம்பர். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை எதுவுமே டிவைட் பண்ணலை 1601. 2 டிவைட் பண்ணாது, 3 டிவைட் பண்ணாது. ஏன்னா ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டிஜிட் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா தான் 3ஆல் டிவைட் ஆகும். 4 அடுத்து 4 டிவைட் பண்ணாது, ஈவன் இன்டிஜர் கிடையாது. 5 டிவைட் பண்ணாது, 5னா சரி 4 பற்றி பேசக்கூடாது, 4 இஸ் நாட் ஏ ப்ரைம். 2 3 அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 5 வந்து டிவைட் பண்ணாது. ஏன்னா லாஸ்ட் 5ஆக இருக்கணும் அல்லது 0 இருந்தால் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறப்போ எதுவுமே டிவைட் பண்ணலை. ஸோ 1601 இஸ் நாட் ஏ காம்போசிட் நம்பர், தட் இஸ் prime number அப்படின்னு சொல்லியாச்சு. From above prime numbers, since none of them is a factor of 1601, hence 1601 is a prime number அப்படின்னு சொல்லலாம். அப்போ prime number கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் இது. அடுத்து நம்பர் ஆஃப் frames கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இது ஒரு தியரம். let p1 p2 p3 up to p2 be the prime less than or equal to root n, then pi of n is equal to some ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ pi of nங்கிற என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் prime under n அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்ணுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அதுக்கான ஃபார்முலா தான் இது. n-1 ப்ளஸ் பை ஆஃப் ரூட் n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் n/pi. இது வந்து சிங்கிள் டேர்மாக ஆட் பண்ணுறது, இது டபுள் டேர்மாக ஆட் பண்ணுறது, ட்ரிபிளாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். சைனாக ஆல்டர்னேட்டாக மாறும். சிங்கிள் டேர்முக்கெல்லாம் மைனஸ் வரும், டபுள் டேர்முக்கெல்லாம் ப்ளஸ் வரும், ட்ரிபிள் டேர்முக்கு மைனஸ், இப்படியே ஆல்டர்னேட்டாக போகும். சரி, இப்போ இது எப்படி இந்த பிஐங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பை ஆஃப் ரூட் n இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிங்க. பை ஆஃப் ரூட் n கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸை தான் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா p1 p2 p3 அப்படின்னு எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கீழே ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ அது உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், மேலே நம்பர் ஆஃப் ப்ரைம் அண்டர் த n அப்படின்னு சொன்னோம். அப்போ என்னங்கிறதுங்க என்னென்னா 100. இப்போ n பேர் 100 எடுத்துருக்கோம். மேலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பை ஆஃப் ரூட் n கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவில் உள்ள ரூட் n கண்டுபிடிக்கணும். ரூட் அப்படிங்கிறது 100 ரூட் எடுத்தோம்னா 10. 10க்குள்ளே பிலோவாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 2 3 5 7, அப்போ 4. அப்போ இந்த ரூட் n-க்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை தான் p1 p2 p3ன்னு எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ p1 p2 p3 p4ன்னு எடுத்துக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலே ஃபஸ்ட்டு சிங்கிளாக சம் பண்ணுங்கள், அடுத்து பேராக சம்பிள் பண்ணுங்கள், அடுத்து ட்ரிபிளாக சம் பண்ணுங்கள். அப்போது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது மைனஸ், ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்னா ப்ளஸ், திரும்ப ஆட்னா மைனஸ், இப்படி ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா அப்படி நம்ம என்ன சொல்லணும், n-1 100 - 1 ப்ளஸ் பை ஆஃப் ரூட் n. பை ஆஃப் ரூட் nங்கிறது 4 மைனஸ் என்ன சொல்லணும் n/p1 n/p2 n/p3 n/p4 சிங்கிளாக ஆட் பண்ணியிருக்கோம். p1 p2 p3 p4. அடுத்து n/p1 p2 பேராக எடுக்கிறோம். p1 p2 p1 p3 p1 p4 p2 p3 p2 p4, அடுத்து p3 p4, அடுத்து ட்ரிபிளாக ஆட் பண்ணுறீங்க, அடுத்து 4 ஆட் பண்ணுறீங்க. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ என்ன கிடச்சிரு, 103. இது சிங்கிளாக ஆட் பண்ணுறது, பேராக ஆட் பண்ணுறது, ட்ரிபிளாக 4 இப்போ இதில் ட்ரிபிளாக ஆட் பண்ணால் 0 ஒரு டேர்ம் வருது. எப்படி 0 வருது அப்படின்னா, நம்ம பேஸ் பண்ணுறது எல்லாமே இண்டீஜர்ஸை தான் என்ன செய்கிறோம்னா பேஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் இந்த டேர்முக்கு தான் வேல்யூ 0 போட்டிருக்கோம். இப்போ 100க்கு கீழே ஆட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 105 கிடைக்கும். நியூமரேட்டரோட டினாமினேட்டர் கிரேட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த இது நம்பர் வந்து கண்டிப்பாக இண்டீஜராக இருக்காது, டெசிமல் வந்துடும். நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறது எல்லாமே இண்டீஜர். ஸோ டெசிமல் வர்றதுனால இதை 0 அப்ளை பண்ணிட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அதனால் இங்கே ரெண்டுமே என்ன செஞ்சுருப்போம்னா 0 அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ ஈக்குவல் டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 25 கிடைக்குது. ஸோ அப்போ 100க்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும்னா 25 இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இது ஒரு தியரம் மாதிரி தான். p is a prime and 1 less than or equal to k less than or equal to p, then p divides pck, அதாவது காம்பினேஷன் ஆஃப் k. காம்பினேஷனை என்ன செஞ்சது, p-ஓட காம்பினேஷனை p வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் NCRன்னு படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். ஸோ இதில் கான்செப்ட் என்னென்னா, எந்த ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்தாலும் அந்த ப்ரைம் நம்பருக்கும் ஒன்றுக்கும் இடையில எந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரோட p-ஓட காம்பினேஷனை p வந்து டிவைட் பண்ணும். p divides காம்பினேஷன் ஆஃப் k, p காம்பினேஷன் ஆஃப் k. ஸோ இப்போ இங்கே இது எப்படி நம்ம லைவாக செக் பண்ணுறதுன்னு பாருங்க. நான் ஒரு ப்ரைம் எடுத்திருக்கேன். அந்த ப்ரைமுக்கு ஒன்றுக்கும் ப்ரைமுக்கும் இடையில ஒரு நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அப்ளை பண்ணுங்கள். p க்கு 7, pckனா 7c4. சரியா? இப்போ NCRனா நம்ம n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இப்போ pckனா ஸோ இந்த மாதிரி நம்ம வரும். இப்போ நமக்கு தேவை 7c4 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அல்லது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சுப்போம்
இங்கே 4 இருக்குன்னா 7ஐயும் சேர்த்து 4 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய 4ஐ வந்து என்ன செய்யுங்க 1 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட்டில். ஸோ அப்போ எனக்கு கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 35 கிடைக்கும். அப்போது 7C4ங்கிறது 35. அப்போ 35ஐ 7 டிவைட் பண்ணணும். ஸோ அதான் நமக்கு தேவையான தியரம் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. If P and Q are successive primes and P plus Q is equal to 2R, then R is composite. சக்ஸசிவாக 2 ப்ரைம் எடுத்துக்கோங்க, அதை ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஈவன் இன்டிஜராக இருக்கும். நம்பர் 1, ஏன்னா 2ஓட மல்டிப்ளை இருக்குது. அடுத்து 2ஓட மல்டிப்ளை இருக்கக்கூடிய டேர்ம் வந்து காம்போசிட்டாக இருக்கும். புரியுதுல்ல? R தான் காம்போசிட்னு சொல்லியிருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். சக்ஸசிவாக இருக்கணும். இப்போ 13க்கு அடுத்து சக்ஸசிவ் ப்ரைம் நம்பர் 17 தான். ஏன்னா 13க்கு அடுத்து 14 கிடையாது, 15 கிடையாது, 16 கிடையாது. அடுத்த நெக்ஸ்ட் ப்ரைம் 17 தான். ஸோ அதனால் 13, 17 சக்ஸசிவ் ப்ரைம்னு நம்ம எடுத்துருக்கோம். இதை ஆட் பண்ணுங்கள், 30 கிடைக்குது. இது இந்த 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 15 எழுதலாம். அப்போ ஆருக்கு பதிலாக 15 இருக்குது. இப்போ R வந்து காம்போசிட். அப்போ 15ம் காம்போசிட் நம்பர் தான். இஸ் நாட் ஏ ப்ரைம். இது எல்லாத்துக்கும் போகிறது எக்ஸப்ட் 2. 2ஐயும் 3ஐயும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணக்கூடாது. 2க்கு மட்டும் இது கிடையாது. ரைட். நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதை எப்படி டிவைட் பண்ணுறாங்க, எப்படி டிஃபைன் பண்ணால் GCDன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் 2 இன்டிஜர் A and B is not both 0 is the largest positive integer that divides both and A and B. என்ன சொல்லியிருக்கு? is the largest positive integer that divides A and B. A and B டிவைட் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் இஸ் கால்ட் அஸ் அ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். எந்த ஒரு பேர் ஆஃப் இன்டிஜரை எடுத்துகிட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் செக் பண்ண போனீங்கன்னா அதில் ரெண்டையும் டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம். இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேராந்திசிஸ்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பேராந்திசிஸ் ஆஃப் பேர் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 2,4 2,4 வந்து பேராந்திசிஸில் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். 2ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னென்னா 2. ஸோ அதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இங்கே பார்த்தீங்கன்னா 4,8 இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய டேர்ம் 2 ரெண்டையுமே டிவைட் பண்ணும். 2க்கு அடுத்து ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். 4ம் டிவைட் பண்ணும். இப்போ 2ஓட வந்து 4 வந்து கிரேட்டஸ்ட். அப்போது 4 தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். நெக்ஸ்ட் 3, 4 ரெண்டுக்குமே காமன் டிவைசர் கிடையாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 1 தான் காமன் டிவைசர். ஓகே. இப்போ அடுத்து இதை சிம்பாலிக்காக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. சிம்பாலிக் டெஃபினேஷன் ஆஃப் GCD அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். A positive integer D is the greatest common divisor of 2 positive integers A and B if condition number 1 T divides A and D divides B. எந்த ஒரு பேரோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் Dன்னு சொல்கிறோமோ அப்போ அது என்ன செய்யும்? ரெண்டையுமே டிவைட் பண்ணணும்னு மேலே இருக்குன்னு டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ரெண்டையுமே டிவைட் பண்ணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த Dயை தவிர D' ஒரு டேர்ம் ரெண்டையும் டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த D' வந்து Dயோட சின்ன நம்பராக இருக்கும்னு அர்த்தம். மேலே சொன்னோம் இல்லையா? இப்போது இந்த 4ஐயும் 8ஐயும் 4 டிவைட் பண்ணுது. அட் தி சேம் டைம் 2வும் டிவைட் பண்ணும். அப்போ இன்னொரு டேர்ம் டிவைட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். இப்போ D' ஒரு சின்ன நம்பர் வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது Dயோட சின்னதாக தான் இருக்கும். D' less than or equal to D அப்படின்னு சொல்லிடலாம். வேறு D' இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இன்டிஜர். இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜருக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி. ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா அதை எக்ஸாம்பிளில் பண்ணியிருக்கோம். D is equal to A, B. இப்போ 16,8 இதுக்கு மாற்றி எடுத்துருக்கேன். எப்படி எடுத்துக்கலாம்? 8,16 இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 8. 8ஐ தவிர வேற ஒரு நம்பரும் டிவைட் பண்ணும். இது 4ம் டிவைட் பண்ணும், 2வும் டிவைட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை விட குறைவான டேர்ம்ஸ் தான் என்ன செஞ்சுருக்கு? ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணுது. சரியா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பாலிக் டெஃபினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி ஃப்ரேம்னு ஒன்று சொல்கிறோம். சிம்பிள் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை பற்றி தான் பேசுகிறோம். 2 positive integers A and B are relatively prime if their greatest common divisor 1. எந்த ஒரு பேர் ஆஃப் இன்டிஜருக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1ன்னு வருதோ ஸோ அப்போ அந்த ரெண்டு பேர் ஆஃப் டேர்ம்ஸும் வந்து என்ன தான்? அந்த பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? 5, 6 என்னோடய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1, 4, 5 சக்ஸசிவாக எந்த டேர்ம் எடுத்துட்டிங்கனாலும் கண்டிப்பாக அது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு எனி 2 consecutive Fibonacci numbers are relatively prime. இப்போ Fibonacci சீக்வன்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் கன்செக்டிவாக அதாவது சக்ஸசிவாக இருக்கக்கூடிய டேர்ம் கோப்ரைமா என்னங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ரைட். ஃபஸ்ட்டு Fibonacci சீக்வன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஸ்டார்டிங் டேர்ம் 0 இருக்கும், அடுத்த டேர்ம் 1 இருக்கும். இது எப்போவுமே ஸ்டாண்டர்டு. அடுத்த டேர்ம் தேர்ட் டேர்ம் என்ன ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வரும்னா அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம் வேணும்னா இது 2 ஆட் பண்ணுங்கள்.
இந்த டேர்ம் வேணும்னா இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். இந்த டேர்ம் வேணும்னா பிஃபோர் 2 டேர்ம்ஸை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இதே ஆர்டரில் போய்கிட்டே இருக்கும். இப்போ 13னா பிஃபோர் சக்ஸசிவ் டேர்ம், 21 இந்த சக்ஸசிவ் டேர்ம், 34னா இந்த சக்ஸசிவ் டேர்ம், இப்படி போய்கிட்டே இருக்கும். லென்த்தாக இன்ஃபினிட்டி வரை போய்கிட்டே இருக்கும். இந்த சீக்வன்ஸில் எந்த பேரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் கன்செக்டிவ்னா அடுத்தடுத்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். தட் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருக்கும். நீங்கள் இதில் எப்படி வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 2 3 5 8 3 5 13 21 21 34 எதுக்குமே காமன் டிவைசர் இருக்கே செய்யாது. கண்டிப்பாக 1 தான் இருக்கும். ஸோ அதனால் எனி 2 கான்செக்டிவ் ஃபெபனாக்கி நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஃப்ரேம், கண்டிப்பாக ரிலேட்டிவ் ஃப்ரேமாக தான் இருக்கும். அது நோட்டேஷன் இப்படி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் இப்படி கேட்கலாம், fi - 1 fi இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது fiங்கிற டேர்மும் அதுக்கு முந்தின டேர்மும் எடுத்துகிட்டு அதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். தட் மீன்ஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். அடுத்து ஒரு தியரம், சிம்பிளான தியரம். இப்போது ஏபியோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டின்னு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது இந்த ஏவும் பியும் டியால் டிவைட் பண்ணால் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ கமா இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு டேர்முக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தோம்னாலும் அதனோட வேல்யூ மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பார்க்கலாம். இப்போ 4,8ன்னு எடுத்துக்கோம். இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4. இப்போ என்ன செய்யணும், இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரான டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கி 1,2 கிடைக்கும். அதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன கிடைச்சிது 1 கிடச்சிச்சா. இப்படி சொல்லலாம். அல்லது இங்கே டிவைட் பண்ணும்போது இங்கேயும் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே டிவைட் பண்ணுறோம் a/d p/d d/d இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா. ஸோ இது ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு, இதுக்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுத்தாலும் மாறாதுன்னு சொல்லியிருக்கோம். அங்கே டினா டி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். இப்போ இதை மாற்றி எடுத்துருப்போம். 8,4 ஃபஸ்ட்டு டேர்ம் 8ன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது டேர்ம் 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 8, செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 4. என்னோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4 மாறல பார்த்தீங்களா. கேம் 4 தான். ஸ்டார்டிங் எடுத்தோம், அதோட டிஃப்ரென்ஸ் பண்ணோம், அதுவும் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது ஒரு கான்செப்ட். அடுத்து முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் அப்படின்னாலே ரெண்டு டேர்மை வந்து என்ன செய்யணும், மல்டிப்ளை, ஏதோ ஒரு டேர்மால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம், காம்பினேட் பண்ணுறது. A linear combination of two integers a and b is a sum of multiple of a and b. ஏதோ ஒரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். அதனோட ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏபியோட லீனியர் காம்பினேஷன் வந்து ஏவோட ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம், பியோட ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆல்பா பீட்டாங்கிற எனி இன்டிஜர்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் கீழே. இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸில். சரி, இதை நம்ம ஒரு தியரமாக பார்த்துருக்கோம். ஆய்லர் தியரம்னு இதுக்கு பேர். ஆய்லர் தியரம் என்னென்ன அப்படின்னா the greatest common divisor of the positive integer a and b is a linear combination of a and b. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு டேர்மு, அந்த டேர்மோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கிடைக்கும் இல்லையா, அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இஸ் ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபியோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டி. அப்போ அந்த டி எப்படி எழுதலாம் அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஆய்லர் தியரம் நம்பர் தியரத்தில். இப்போ அதே இதை எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ 14, 16ஓட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4. அப்போ 4 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 4 and 16ல் நம்ம எழுத முடியுமான்னு பார்க்கலாம். 4 ஈக்குவல் இது எப்படி எழுதலாம், 1 × 16 ப்ளஸ் -3 × 4 அப்படி எழுத முடிஞ்சிருக்குல்ல. 16 ஒரு நம்பரால் பெருக்கிறோம், 4 ஒரு நம்பரால் பெருக்கிறோம், ஆட் பண்ணுறோம், இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கிடைக்கும். பார்க்கலாம். 16 -3 × 4 -12. ஸோ அப்போது டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா 4 கிடைச்சிச்சா நமக்கு. ஸோ அப்போ என்ன செய்யலாம், எந்த ஒரு பேர் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தோம்னாலும் அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை அந்த பேரோட லீனியர் காம்பினேஷனில் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆய்லர் தியரம். இது ஒரு தியரம் என்ன அப்படின்னா இஃப் டி இஸ் ஈக்குவல் டு a, b, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டி, டி டஸ் இஸ் எனி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. மேலே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. டிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், டிடஸ்ங்கிறது ஏதோ ஒரு காமன் டிவைசர். அப்போ கண்டிப்பாக அந்த டிடஸ் வந்து டிஏ டிவைட் பண்ணும். மேலே சொன்ன அதே கான்செப்டுக்காக தான். 4,8ன்னு எடுக்கிறோம், அதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4. அப்போ இன்னொரு காமன் டிவைசர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு காமன் டிவைசர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நிறைய காமன் டிவைசர் இருக்கும். அதில் ஒன்று தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை தவிர்த்து இன்னும் சில காமன் டிவைசர் இருக்கும், அதெல்லாம் ஸ்மாலஸ்ட் காமன் டிவைசர்.
எதை கம்பேர் பண்ணும்போது ஜிசிடியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ கண்டிப்பாக ஸ்மாலஸ்டாக இருக்கக்கூடிய டேர்மும் கண்டிப்பாக அந்த கிரேட்டஸ்ட்டை டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ டிடஸ்ன்னு ஏதோ ஒரு காமன் டிவைசர் இருந்தாலும் அந்த டிடஸ் கண்டிப்பாக இந்த டியை டிவைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 4,8 8,4 எடுத்துருக்கோமா. அப்போது இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4. இது இன்னொரு காமன் டிவைசரும் இருக்குது, 2ங்கிறது ஏதோ ஒரு காமன் டிவைசர். அப்போ இந்த டிடஸ் இந்த டியை டிவைட் பண்ணுது. இது ஒரு தியரம். அடுத்து இது ஒரு கான்செப்ட். ஏபிசின்னு 3 பாசிட்டிவ் இண்டிசர்ஸ் எடுத்திருக்கோம். ஏசி கமா பிசின்னு ஒரு காம்போசிட் நம்பருக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டுலேயுமே வந்து சிங்கிற டேர்ம் காமனாக எடுக்க முடிந்தால் நம்ம என்ன செய்யலாம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கிறதுக்கு ஜிசிடி பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா வேல்யூ கிடைக்கும், சேம் வேல்யூ தான் கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ 16,8ங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது எப்படி பிரிக்கலாம், இல்லை எது காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்தாச்சா. அப்போது 4,2 கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 2, வெளியில் 4 இருக்குது 8. இப்போ டைரெக்டாக பாருங்கள், டைரெக்டாக இது ரெண்டும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 8, வேல்யூ மாறல பார்த்தீங்களா. டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம், அல்லது காமனாக இருக்கிற வெளியில் எடுத்துகிட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரும் கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த தியரம். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து எப்படி எழுதலாம், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தட் டேர்ம் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். அது ஒன்று. அடுத்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்துச்சுன்னா அது ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லியிருக்கோம். இது ரெண்டையும் அப்படியே நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். 2 பாசிட்டிவ் இண்டிசர் ஏ அண்ட் பி ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1. இந்த 1 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பின்னு எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. அர்த்தம் சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் இண்டிஜர்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா சச் தட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சொல்லியாச்சா. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இங்கேருந்து ரிலேட்டிவ்லி பிரைம்ங்கிறதுனால 1. ஸோ அதை நம்ம இங்கே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு அதனுடைய கராலரி, அதை பேஸ் பண்ணி சில ரிசல்ட். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருக்குது ஏபிக்கு. அதே இது ஏசியோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 தான். இப்படி இருந்தால் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டாவது டேர்ம் மட்டும் மாறி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஏ கமா பிசி இஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டாவது டேர்ம் வந்து அப்படியே ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுத்தாலும் ரிலேட்டிவ்லி பிரைமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 4,5 4,7 ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எடுத்துக்கோங்க, செகண்ட் டேர்ம் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு கராலரி. அடுத்து செகண்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரே டேர்மை வந்து 2 டிஃப்ரெண்ட் டேர்ம் டிவைட் பண்ணுது. ஏ டிவைட்ஸ் சி, பி டிவைட்ஸ் சி அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஏபி ரெண்டும் சேர்ந்தது சிஏ டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏவும் டிவைட் பண்ணுது, பியும் டிவைட் பண்ணுதுன்னா ஏபி டிவைட் சின்னு அடிக்கலாம். 4 டிவைட் பண்ண 8, 2 டிவைட் பை 8, 4 டிவைட் 8 டிவைட் பண்ணுது, 2 8 டிவைட் பண்ணு. அப்போ 4 2 சார் 8 8 டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை மாதிரி வேறு எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுக்காக சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கராலரி என்ன அப்படின்னா, ஏபி ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம் தென் அண்ட் இஃப் ஏ டிவைட் பிசி தென் ஏ டிவைட் சி. ரெண்டு டேர்மோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்தால் தான் ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் காமன் டிவைசர் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஏங்கிற டேர்ம் வந்து பிசிங்கிற டேர்ம் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏ வந்து டைரெக்டாக பி டிவைட் பண்ணாது. அப்போ ஏதோ ஒரு டேர்மால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஏ டிவைட் பண்ணும். அப்போ எந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம்னா ஏவோட டிவைசரால். அப்போ ஏவோட டிவைசரால் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இந்த சிங்கிறது ஏவோட டிவைசர்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஏ வந்து சிஐயும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா. எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 பையனு 2 ரிலேட்டிவ்லி பிரைமை சூஸ் பண்ணுறோம். 4 டிவைட் என்ன சொல்லிடலாம், டேரெக்டாக 5 டிவைட் பண்ணாது. அப்போ வந்து 5ஓட 4ங்கிற டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த 4 டிவைட் பண்ணுது. அப்போ மல்டிப்ளை பண்ண டேர்மும் 4ஓட டிவைசர். ஸோ அப்போ இந்த டேர்மையும் இந்த 4 டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.